ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், வெற்றியை தக்க வையுங்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். 1759 வருடம் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி அதிகாலை வேளையில் கியூபெக் நகரத்தை பிரிட்டிஷ் படைகள் கைப்பற்றியது ஓர் அற்புத சாதனை. லெப்டினன்ட் ஜெனரல் ஜேம்ஸ் வூல்ஃப் தலைமையில் அதிகாலை இருட்டோடே பிரிட்டிஷ் படைகள் செயின்ட் லாரன்ஸ் நதியில் பயணித்து அன்ஸ்டூ பவுலன் என்னுமிடத்தில் நங்கூரமிட்டார்கள். அந்த இடம் இப்போது வூல்ஃப் வளைவிடம் என்று அழைக்கப்படுகின்றது. எதிரி வீரன் ஒருவன் தடுத்தபோது பிரெஞ்சு மொழி தெரிந்த பிரிட்டிஷ் அதிகாரி ஒருவர் இரகசிய குறியீட்டை கூறவே அவன் அவர்களை அனுமதித்தான். பிரெஞ்சு வீரர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். வூல்ஃபும் காலாட்படை பிரிவினர் 1600 பேரும் தரையிறங்கினார்கள். அந்த இடம் குறுகலாகவும் ஏறுவதற்கும் கடினமாகவும் இருந்ததால் காவற்காரர்கள் யாரும் நிறுத்தப்பட்டிராத ஓர் ஏற்றத்தில் கவனமாக முன்னேறினார்கள். கடைசியாக ஆபிரகாமின் சமவெளி என்று அழைக்கப்பட்ட ஓர் இடத்திற்கு வந்தார்கள். மேட்டுப்பகுதியில் நகரம் இருந்தது. எதற்கும் அஞ்சாத வூல்ஃப் கூட அந்த செங்குத்தான உயரத்தை பார்த்து திகைத்து போனார். பிரெஞ்சுக்காரர்கள் அதை ஆக்கிரமித்திருந்தார்கள். அவ்வளவு பாதுகாப்பான ஓர் இடத்தை தாக்கி வெல்வது சாத்தியமா? கட்டுப்பாடுடன் நடந்த பிரிட்டிஷ் படைகள் எதிரிகளுடைய காவலை தகர்த்து அந்த நகரத்தை வெற்றிகரமாக கைப்பற்றினார்கள். ஆனால் நடைபெற்ற சண்டையில் வூல்ஃப் பயங்கர காயமடைந்தார். அன்று இரவு 3 முறை துப்பாக்கி குண்டால் தாக்கப்பட்டார். 3வது முறை தாக்கப்பட்ட போது இறந்தார். அவர் இறப்பதற்கு சற்று முன்புதான் அவர்கள் வெற்றி பெற்ற செய்தியை அவரிடம் கூறினார்கள். வெளிரிய அவர் முகத்தில் லேசான புன்னகை விரிந்தது. வெற்றி நமக்கே என்று மூச்சிறைக்க கூறினார். பிறகு எஞ்சியிருந்த பலனை எல்லாம் திரட்டி தன்னை சுற்றிலும் நின்றவர்களிடம் வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். மரிக்கும் தருவாயில் வூல்ஃப் கூறிய வார்த்தைகள் கல்வாரியையும் தம் உயிரை கொடுத்த இயேசு பெற்றுத்தந்த வெற்றியையும் நினைவுபடுத்துகிறது. நமக்கு கிடைத்துள்ள வெற்றியை பெற்றுத்தந்தவர் இயேசு. ஆனால் கிறிஸ்துவிலான விசுவாசம் நாம் எவ்வாறு வெற்றி பெற திறன் அளிக்கிறது? அது இரட்சகரின் வெற்றியை நமக்கு சொந்தமாக்கி வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறது. முதலாவது, மனதளவில் உருவாகும் இந்த விசுவாசம் அங்கேயே நின்று விடாமல் கிறிஸ்தவ நடத்தைக்கு ஒத்த செயல்களை செய்ய வழிநடத்தும். இயேசு கட்டளையிட்டதும் பெதஸ்தா குளத்தில் இருந்த அந்த திமிர்வாதக்காரன் எழுந்து நடந்தது போல, கூடாதது போல தோன்றுவற்றையும் செய்ய மெய்யான விசுவாசம் நமக்கு திறன் அளிக்கும். தேவனோடு முற்றிலும் ஒத்துழைக்க தீர்மானித்து நம் விசுவாசத்தை நாம் செயல்படுத்தும் போது தேவனுடைய வல்லமை நம்முடைய விசுவாசத்தோடு இணைந்து வெற்றியை பெற்றுத்தரும். கல்வாரியில் கிறிஸ்து வெற்றி பெற்றிருக்காவிட்டால் நமக்கு வெற்றியை தரும் விசுவாசத்தை நாம் பெற்றிருப்பது இயலாத காரியம். ஆனால் தேவனுக்கு நன்றி, நமக்காக இயேசு வெற்றி பெற்றார். அந்த வெற்றியை நாம் தக்க வைத்து கொள்வோம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.